தென்கிழக்கு ஆசியாவின் இதயத்தில் ஒரு சிறிய தீவு நாடு இயற்கையின் மிக ஆபத்தான சக்தியுடன் தினமும் போராடுகிறது. இடி, மின்னல், வானையே தீயாக மாற்றும் மாபெரும் புயல்கள். அந்த நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் உலகிலேயே அதிக மின்னல் ஏற்படும் நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 176 நாட்கள் இடியுடன் கூடிய மழை பெய்கிறது. ஏன் தெரியுமா? சிங்கப்பூர் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளது. அதனால் வெப்பமும் ஈரப்பதமும் ஒன்றாக சேர்ந்து வானில் மிகப்பெரிய புயல் மேகங்களை உருவாக்குகின்றன. புயல் மேகங்களுக்குள் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மின்சார சக்திகள் பிரிகின்றன. சக்தி அதிகரிக்கிறது, வானம் பதட்டமாகிறது. பின்னர் பாம், ஒரு மின்னல் வானத்தை வெட்டி பூமியை தாக்குகிறது. ஒரு மின்னலின் வெப்பம் சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமாக இருக்கலாம். மின்னல் அழகானது, ஆனால் மிகவும் ஆபத்தானது. அது மின்சார அமைப்புகளை சேதப்படுத்தும், கணினிகளை அழிக்கும், போக்குவரத்தை பாதிக்கும், சில வினாடிகளில் உயிரை பறிக்கக்கூடும். அதனால் சிங்கப்பூர் எப்போதும் தயாராக இருக்கிறது. மின்னலின் ஆபத்தை குறைக்க சிங்கப்பூர் உலக தரமான கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. மீட்டியோரலாஜிக்கல் சர்வீஸ் சிங்கப்பூர் 24 மணி நேரமும் வானிலை கண்காணிக்கிறது. மின்னல் அபாயம் கண்டறியப்பட்டவுடன் விமான நிலையங்கள், கட்டுமான தளங்கள், ஏமாற்றி சேவைகள், அவசர சேவைகள், பொதுமக்கள் அனைவருக்கும் உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள பெரும்பாலான உயரமான கட்டிடங்களில் லைட்னிங் ராட்ஸ், எர்த்திங் சிஸ்டம்ஸ், சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் கட்டாயமாக பொருத்தப்பட்டுள்ளன. மின்னல் தாக்கும் போது அதன் சக்தி பாதுகாப்பாக நிலத்துக்குள் செலுத்தப்படுகிறது. இதனால் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், லிஃப்ட் சிஸ்டம்ஸ் காப்பாற்றப்படுகின்றன, டேட்டா சென்டர்ஸ் பாதுகாப்பாகின்றன. பெரிய இடியுடன் கூடிய புயலின் போது கிரேன் ஆபரேஷன்ஸ் நிறுத்தப்படும், அவுட்டோர் ஒர்க் உடனடியாக தடை செய்யப்படும், தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர் கடுமையான பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்துகிறது. சிங்கப்பூர் சங்கி-இல் மின்னல் அபாயம் ஏற்பட்டால் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் நிறுத்தப்படும், ஊழியர்கள் பாதுகாப்பு பகுதிகளுக்கு செல்லுவார்கள். ஏமாற்றி மற்றும் டேட்டா சென்டர் சிஸ்டம்ஸ் கூட சர்ஜ் ப்ரொடெக்ஷன் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. சிங்கப்பூர் அதிகாரிகள் தொடர்ந்து மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள், இடி கேட்டால் உடனே உள்ளே செல்லுங்கள். அவர்கள் அறிவுறுத்துவது திறந்த வெளிகளை தவிர்க்கவும், மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம், கூரைகளில் செல்ல வேண்டாம், பாதுகாப்பான இடங்களில் தங்குங்கள். ஒரு மின்னல் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். சிங்கப்பூர் மின்னலை நிறுத்த முடியாது, ஆனால் தொழில்நுட்பம், ஒழுக்கம், பொறியியல் திறன், பாதுகாப்பு, விழிப்புணர்வு இவற்றின் மூலம் இயற்கையின் மாபெரும் சக்தியுடன் பாதுகாப்பாக வாழ கற்றுக்கொண்டுள்ளது.